கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மன்னிக்கிறவன் யோசேப்பு. கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு நான் பேசுகிற சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், டஃப்பாக இருக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களை இடிப்பார், குத்துவார், உடைப்பார், எனக்கு தெரியாது. சரியா? இன்றைக்கி கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் நான் எந்த அளவுக்கு அதை தேன் கலந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தேனை கலக்க விரும்புகிறேன். சரியா? நான் ஒருவேளை இந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது உங்களை பார்த்து அப்படி பண்ணேன்னா என்ன தான் பார்த்து சொல்கிறாரு அப்படிலாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. சரியா? நான் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கே பார்ப்பேன், இங்கே பார்த்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி அங்கே பார்ப்பேன். நான் இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தூங்கிடக்கூடாது, அங்கே பார்க்கும் பொழுது இவங்க தூங்கிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கான்சன்ட்ரேஷனுக்காக உங்களை என்ன செய்யணும், உங்களுடைய என்ன சொல்கிறது அட்டென்ஷன் எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப உங்களை பார்த்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். சரி, சில நேரத்தில் என் கண் எரிக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கு முடியாத 3 காரியங்கள் என்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். என்னது? முடியாத 3 காரியங்கள். சில காரியத்தை செய்யவே முடியாதுன்னு சொல்கிறேன்ல, இப்படி இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன்ல. யானை பறக்குமா? யானை பறக்குமா பறக்காதா? முடியாது. கரெக்டாக முடியாது. ஸோ அந்த மாதிரி சில காரியங்களை நான் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து நான் பேச போகிறேன். ஸோ இதை முடியாது, அது முடியாதுன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 காரியத்தில் நீங்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டீங்க, கோபப்படுத்துவீங்க. ஸோ அதனால் நம்ம எது தேவனை பிரியப்படுத்தும், எது தேவனை கோபப்படுத்தும் என்று அதிலிருந்து விலகிடணும். இது ரெண்டும் இணைஞ்ச மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ அதை நாம் கண்டுபிடிச்சு அதிலிருந்து விலகணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆண்டவர் மிக தெளிவாய் பேசுகிறார். 2 எஜமானுகளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும்
கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆண்டவர் 2 எஜமான், நீ 2 எஜமானுக்கு என்னால் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நீ நினைச்சின்னா அது முடியாது. பாஸ்டர், நான் 2 கம்பெனியில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். இது அந்த கதையை சொல்லலை. என்ன இது? தேவனுக்கும் நான் பிரியமாக இருப்பேன், பிசாசுக்கும் நான் பிரியமாக இருப்பேன், முடியாது. தேவனுக்கு விருப்பமானதையும் நான் செய்வேன், எனக்கு சில காரியங்கள் விருப்பமாக இருக்குது, அது ஆனால் தேவனுக்கு அது பிடிக்காது, அதையும் நான் செய்வேன். அப்போ நீ ஆண்டவருக்கு எப்படி இருக்க முடியாது? பிரியமாக இருக்க முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. என்ன செய்வானா? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஒருவனை சிநேகிப்பான், பகைப்பான், பற்றி கொள்வான், அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. இப்போ ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் கிறிஸ்தவ லைஃப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. என்ன? காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று என்னை பின்பற்று, நான் உண்மையும் பின்பற்றுவேன், உலகத்தையும் நான் பின்பற்றுவேன். அப்படின்னா ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீ ஏமாற்றப்பட்டவனாய் நீ நிற்பாய். ஒரு நாள் வரும். இப்போ வேணா யூ மே பி சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீ 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ கிளவராக இருக்கிற, நீ சர்ச்சிலையும் உனக்கு பேர் புகழ், உலகத்துலேயும் உனக்கு பேர் புகழ். ஐ மீன், உனக்கு சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வர்ஷிப் லீடர் உன்னுடைய ஃப்ரெண்டு, நல்ல பாஸ்டர் உன்னுடைய ஃப்ரெண்டு, ஈவன் இந்தியாவில் இருக்கிற சில நல்ல சிறந்த ஊழியர்லாம் உனக்கு தெரியும். அவங்கெல்லாம் உன்னை தம்பின்னு வாங்க, நீ அண்ணேன்னுவே. சரி, அவங்கெல்லாம் உன்னை கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஆனால் இது போக உனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. அங்கே நீ அந்த நைட்டில் அந்த மியூசிக் அந்த பாருக்கு நீ போவ, அங்கே அவன் வேற மாதிரி கூப்பிடுவான், நீ அவனை வேற மாதிரி கூப்பிட்டு அவன் மேலே தோளில் கையை போட்டு நீ அவ்வளோ கலக்கலாக இருப்ப. என்ன அதோ விளங்குதா? சரி, சார், உனக்கு அப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இன்னொரு பக்கம் போனால் அந்த ஊழியக்காரர்கிட்ட உனக்கு அவ்வளோ நல்ல பேர், அவரா தங்கமான பிரதர். அங்கே போனேன்னு அவன் சொல்கிறான், நான் சாதாரண குடிகாரன்யா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் எப்படிப்பட்ட குடிகாரன்? மகா குடிகாரன், மகா குடிகாரன். நான் ஏதோ சாதாரணமான லெவலில் தான் நான் இருக்கேன், ஆனால் என் ஃப்ரெண்டு அவன் எங்கே இருப்பான் பிரதர்? யார்? அவன் கிங் ஆஃப் க்ளோரியில் இருப்பான். ஹலோ, பிரைஸ் எல்லாம். ஸோ அப்படி இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அப்படி இருக்க முடியாது. ஸோ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் காம்ப்ரமைஸ் இல்லை, காம்ப்ரமைஸ் இல்லை. நீ ஆண்டவர் பக்கம் வந்துட்டியா, ஆண்டவரோடு கூட நட. என்ன? ஆண்டவரை தேடுறியா, ஆண்டவரோடு கூட நட. நான் இதிலும் இருப்பேன் அதிலும் இருப்பேன், இல்லை, முடியாது. இப்போதைக்கு இருக்கலாம், இப்போதைக்கு இருக்கலாம், நல்லா இருக்கும். உன் மனசையை நீ மாற்றிடுவ. உன் மனசே ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிற ஒரு மனசு. இங்கே வரும் பொழுது உனக்கு அந்த குற்ற உணர்வே இருக்காது. நீ ஜாலியாக பிரசங்கம் கேட்ப, நல்லா கைத்தட்டி பாடுவ. அங்கே போனீன்னா அங்கே மாதிரி மாறிடுவ. உனக்கு நம்ம ஒரு ரட்சிக்கப்பட்டோமே, நம்ம ஒரு அபிஷேகம் பெற்றோமே, நாம் ஒரு தேவ பிள்ளையாச்சே, அதெல்லாம் உனக்கு இருக்காது. அதெல்லாம் அப்படியே குழி தோண்டி உள்ளே புதைச்சி அது மேலே ஏதோ வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா? இருக்காங்க. பாஸ்டர், எங்களை பார்த்து ஆவிக்குரியவங்களா தெரியலையா? எனக்கு தெரியுது, அவருக்கு தெரியல. எனக்கு உங்களை பார்த்தா எப்படி தான் தெரியுது? நல்ல ஆவிக்குரியவங்கள தான் தெரியுது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒருவேளை நான் சொல்கிறது ஒரு ஹை டிகிரியாக நான் பேசினாலும் ஏதோ ஒரு இடத்துல நாம் இப்படி இருக்கிறோம். கிறிஸ்துவா உலகமா, இல்லாட்டா கிறிஸ்துவா நம்முடைய சுயமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்கு பதிலாய், அதான் ஆண்டு சொல்றார் பாருங்க,
ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். சில நேரங்கள் வருது நம்முடைய லைஃப்பில், நாம் நம்முடைய அர்ப்பணிப்பை விட்டுடுறோம், நாம் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டுடுறோம், நாம் நம்முடைய பிரித்தெடுக்கப்பட்ட அந்த தன்மையை விட்டுடுறோம். இதை ஆண்டவர் யாருக்கு இதை சொல்கிறாரு? இதை கொஞ்சம் நீங்கள் அந்த பகுதியை வாசித்தா உங்களுக்கு நல்லா தெரியும். 24வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஏன் நாம இந்த உலகத்தோட ஐக்கியம் வைக்கிறோம்? இந்த உலகம் ஏதோ நமக்கு தரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். என்ன ஆண்டவர் சொல்ற, நான் எல்லாமே நானே உனக்கு தரேன், நீ ஏன் கவலைப்படுற? ஏன் நீ உடைக்காக, உணவுக்காக, உன்னுடைய சரீரத்திற்காக நீ கவலைப்படுற? எல்லாத்தையும் நானே தரேன். என்ன முழுமையாய் நம்பு, என்கிட்ட முழுமையாய் வா, என்ன பின்பற்று, என்ன மட்டும் சிநேகி. என்ன நீ சில நேரத்தில் என்னை விட்டு நீ உலகத்தை தேடி போகும் பொழுது நான் உன்னை பூரணமாய் ஆசீர்வதிக்க முடிவதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், ஏன் கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல? ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் தராமல் நம்முடைய சுய இஷ்டத்திற்கு முதலிடம் தருகிறோம். ஏதோ சில இடங்கள்ல, சில முக்கியமான சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை பார்த்து, சுவாமி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். என்ன, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சபையில் இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு சின்ன ட்ராமா ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு பையன் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், ஒரு ஸ்டுடியோ, கேமரா, ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிக்கிறான். அப்போது ஏசாமி நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அப்போ உடனே ஏசாமி மகனே நான் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பொண்ணு ஏசாமி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுச்சு. உடனே அப்போ பார்த்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவனுக்கு ஏசாமி நிற்கிறது தெரியல. ஸோ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏன்பா நம்முடைய ஏதாவது ஒரு சினிமா ஆக்டர் ஒரு பேரை சொல்லி அவளை நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் இதை திறக்கிறதுக்கு அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான் ஏசாமியை பார்த்து, சுவாமி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதோ ஒரு சூப்பரான ஒரு சினிமா ஸ்டார் வந்திருக்கிறாங்க, அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்றான். அந்தம்மா பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு என்ன செய்ய, டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவர், பெரிய தலைவர், அவரை ஒருத்தர் கூப்பிட்டு வரான். அப்போ அதே மாதிரி ஏசாமி அவன் சொல்கிறான், ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னுடைய தலைவர் வரட்டும். கடைசியில் இப்போது இன்னொரு சூப்பர் ஸ்டார் அவர் வர்றார். அவரும் வந்தோடனே ஏசாமி அவன் தள்ளி வச்சிடுறான். பட் அவங்க யாருமே அவனுக்கு உதவி செய்யாமலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அழுவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பிள்ளைகளுக்கு கடவுளா உலகமா, நீங்கள் எப்போவுமே கடவுளை தான் பின்பற்றணும்னு சொல்லி அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு அழகான ஒரு நாடகத்தை நடித்து காண்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களில் நாம் ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிடுறோம்.
ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நம்முடைய குடும்பத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை. என்ன? ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை. சில நேரத்தில் சில ஆசீர்வாதமான நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு எனக்கு மனசே இருக்காது. எனக்கு உண்மையாகவே அந்த பிரசங்கி சொல்கிறதை போல ஒரு துக்க வீட்டுக்கு போவது நல்லது. என்ன, ஒரு கழிப்பான இருக்கிற வீட்டில் போனால் அங்கே இயேசுக்கு இடம் இல்லை. அங்கே துக்க வீடாக இருக்கிற இடத்துல அவங்களாவது ஏசாமின்னு கூப்பிடுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், இல்லாவிட்டால் ஒரு ஈவன் ஒரு மேரேஜுக்கு போகணுன்னாலும் அந்த மேரேஜில் எவ்வளோ நேரம் தான் பிரசங்கம்? கொஞ்ச நேரம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் பாஸ்டர் நீங்கள் தள்ளி நில்லுங்க. எங்களுடைய ரிலேஷன்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நாங்கள் டான்ஸ் ஆடணும், நாங்கள் அந்த பாட்டு போடணும், இந்த டான்ஸ் ஆடணும். என்ன, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான இடங்களில் கூட நம்ம இயேசுவை முதலிடத்தில் வைக்கிறதில்ல. என்ன, ஒரு நல்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதில் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு, பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் செய்த நன்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு, நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுத்தார், அவனுக்கு இப்போ ஆண்டவர் ஒரு வயதை கொடுத்தார், அப்படி சொல்கிறாங்களா? இல்லை சார், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, ஆண்டருக்கு இடம் இல்லை. ஆனால் அழும் பொழுது, குழந்தை விழுமுனதும் மேனேஜர்கிட்ட போய் அழுத, ஏசுக்கிட்ட தானே போய் அழுத. என்ன, எனக்கு எத்தனை இடங்களில் எத்தனை காரியத்தில் நம்ம ஆண்டருக்கு முதலிடம் தரலை, முதலிடம் தரலை. ஈவன் உனக்கு ஒரு வேலையே கிடைக்காம இருந்திருக்கும், அந்த ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்த உடனே அந்த முதல் கனி சபைக்கு கொண்டு வரணும்னு வேதம் சொல்லுது. என்ன, உன்னுடைய அறுவடையின் முதல் கனி. எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் முதல் சேலரி, நீங்கள் படித்து முடித்து எங்கேயோ முதல் சேலரியை கொண்டு போய் அந்த தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்தீங்க? என்ன, முதல் சேலரி கொடுத்து இருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. நம்ம அந்த நேரம் வரும் பொழுது, ஆசீர்வாதம் வரும் பொழுது, நிறைய தேவ பிள்ளைகள் ஆண்டவரை செகண்ட் பிளேஸ், வேற யாரையோ நண்பனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. வீடே இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு திறப்பு விழாவுக்கு 4 நேரம் நட்சத்திரம் பார்த்து திறக்கிறாங்க. சரி, கல்யாணத்தில் அவ நல்லா படிச்சிருக்கிறா பாஸ்டர், நான் பின்னாடி எப்படியாவது ஜெபம் பண்ணி அவளை மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் அவள் மாறுறதில்லை, நம்மால் தான் ஈஸியாக மாறுறான். ஐயோ, இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவரை பகைக்கிறீங்களா, அசட்டை பண்ணுறீங்களா, இல்லை ஆண்டவரை மேன்மைப்படுத்துறீங்களா? திங்க் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவருடைய ஊழியத்தை, அவருடைய ஆராதனையை, அவருடைய சமூகத்தை நம்ம அசட்டை பண்ணிட்டோமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட போய் களியாட்டம், விளையாட்டு, அதுக்கு முதலிடம் கொடுத்துட்டோமா? என்ன, ஆண்டவர் நம்மளை குறித்து டைரி வச்சிருக்கார். நீ என்னை அசட்டை பண்ணினியா, என்னை கனப்படுத்தினியா, வச்சிருப்பார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னை அசட்டை பண்ணவங்க எத்தனை பேர், என்னை கனப்படுத்தினவங்க எத்தனை பேர். என்ன, காலையில் எழுந்து தேவனை நாம அசட்டை பண்ணணுமா, இல்லை அவரை கனம் பண்ணினோமா? ஜீவன் கொடுத்து தெய்வத்திற்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழும்பி ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதா? எத்தனை பேர் படுத்தவங்க எழுந்திருக்கலையே, ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய அக்கா வீட்டுக்கு இப்போ தம்பி போயிருக்கார். போன உடனே லேட் ஆகிடுச்சு. அக்கா கதவு தட்டிருக்கு. அக்கா வந்து கதவு திறந்தாங்க. தம்பி, ஏடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கே தம்பி, வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, நீ போய் மாமா கூட படுத்துக்கோ, மாமா ஆல்ரெடி படுத்து தூங்கிட்டாரு, நீ போய் மாமா கூட என்ன செய், படுத்து தூங்குன்னார். இவன் என்ன செய்தான், ரொம்ப சத்தம் போடாமல் அமைதியாக போய் மாமா பெரிய பெட்டில் படுத்திருக்கார், பக்கத்தில் இவன் படுத்து தூங்கினான். 2 பேருமே காலையில் எழுந்திருக்கல, ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சகோதரி போய் கதவை திறந்து எழும்புனா 2 பேரும் செத்து கிடக்காங்க, 2 பேரும் இறந்துருக்காங்க.
அதுக்கப்புறம் எப்படி 2 பேரும் இறந்தாங்க அப்படின்னா, ஒரு இறந்து போன மனுஷன் பக்கத்தில் இன்னொரு மனுஷன் படுத்து தூங்கினா செத்துருவானாம். அது தெரியல, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒரு நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாரு. ஒரு இறந்து போன ஒரு மனுஷனோடு ஒரு 8 மணி நேரமோ என்னவோ அவர் கூடவே படுத்திருந்திருக்காரு. அது ஏதோ என்ன ப்ராப்ளமோ தெரியல. உண்மையா நடந்தது. 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் முதல்ல இறந்துருக்காரு. அது மாமா இறந்தாரா இல்லை அந்த மைத்துனன் இறந்தானான்னு தெரியல. ஆனால் உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரே. காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாமல் நாம் நம்முடைய காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா, நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? யாரை கனப்படுத்துகிறோம்? வேலைக்கு என்ன ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க? வேலைக்கு போகும் பொழுது காலையில் வேலைக்கு அவங்க எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. சரியா? அந்த ப்ரெட்டு எடுத்துட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சரியா? நான்லாம் சிங்கப்பூரில் வந்து தான் ரோட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத பார்த்தேன். இந்தியாவில் நம்ம இட்லியை எடுத்துகிட்டு சட்னியை எடுத்துகிட்டு அப்படிலாம் சாப்பிட்டுட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஒரு கையில் இட்லி ஒரு கையில் சட்னி வச்சு அப்படி ரோட்டில். சிங்கப்பூரில் தான் நான் பார்த்தேன் ரோட்டில் சாப்பிட்றத. என்ன ஒரு பரிதாபம், என்ன ஒரு பரிதாபம். ஆனால் சர்ச்சுக்கு வரும் பொழுது வந்ததே லேட்டு. ஆனால் எதிரில் இருக்கிற செட்டி விலாஸ் அவனுக்கு புரிய மாட்டிருக்கு. பாஸ்டர் போயிட்டாரு, இவங்க ஏன் போக மாட்டிருக்காங்க? அவனுக்கு நம்மளை பற்றி என்ன சாட்சி அவன் நினைப்பான்? 3 இட்லி சாப்பிட்டு இன்னும் 2 இட்லி இருக்கான்னு கேட்குறேன். அவன் டைம் ஆச்சு. சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சிஸ்டர் சர்ச்சு? அது சும்மா இப்போ ஆராதனைப்போ அந்த இம்மானுவேல் கத்திட்டு இருப்பான் போட்டோம். என்ன? அப்போ யாரை நம்ம கனப்படுத்துகிறோம்? யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? ஆண்டவர் சொல்ல 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. நீ இயேசுவுக்காக அர்ப்பணிச்சுட்ட அப்படின்னா அவரைத்தான் நோக்கி ஓடுவே. என்ன? அந்த இருதயம். நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும். யார் வர்ஷிப் நடத்துறாங்க, யார் பிரசங்கம் பண்றாங்கல்ல, நான் ஆலயத்தில் போய் என் தேவனுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு வாரத்தை கூட்டி கொடுத்தாரு. என்ன? ஒரு வாரத்தை கூட்டி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு, நம்ம உண்மையா ஆண்டவருக்கு நாம அவர்தான் நம்முடைய எஜமானரா? அவர்தான் நம்முடைய தெய்வமா? அவர்தான் நமக்கு சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்தார் என்கிற அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு சபைகள் இருந்தால், கிறிஸ்தவர்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை சபையை நிறைச்சிருக்க கூடாது? என்ன? நம்மளை பார்த்தோன்னா நமக்கு புதுசாக ரட்சிக்கப்படுற ஆட்கள் ஆரம்பத்தில் 7:30 வந்துடுது. அதுக்கப்புறம் லீடரை பார்க்குது. லீடர் கரெக்டாக 8 மணிக்கு வெளியில் ரோட்டில் பேசிட்டு கரெக்டாக 8 மணிக்கு உள்ளே வந்து அப்படி நிற்கிற உடனே 8 மணிக்கு வந்தால் தான் சர்ச்சு நல்லது போல் இருக்குது. என்ன? அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பாதி விசுவாசி நம்மளை கெடுறது நம்ம ஒழுங்கில்லாத ஜீவியத்தை பார்த்து. என்ன? நம்முடைய ஜீவியம் சரியில்லை. முக்காடு போட்டால் மட்டும் அப்படியே எலிசா மாதிரி ஜெபம் பண்ணுறோம், மைக்கை கொடுத்தா மட்டும். ஆனால் நம்மளை வாட்ச் பண்ணும் பொழுது நம்ம லைஃப் சரியில்லை. பிசாசு சொல்கிறான், இவன் பார்க்கறது தான் உங்க ஆளு, உள்ள ஏன் ஆளு அவன். ஆமீன். அவன் பிசாசு சொல்கிறான், அவனுக்கு தெரியுது, அவனுக்கு எல்லாரும் பற்றியும் தெரியுது, பயோடேட்டா வச்சுருக்கான். பாஸ்டர் அது ஏன் ஆளுன்றான் அவன். அது ஏன் ஆளு, பார்க்க தான் உங்க ஆள் மாதிரி இருப்பான். அவன் யாரு சொல்லுங்க? ஏன் ஆள்? இப்போ சாட்சியெல்லாம் சொன்னானே, நான் தான் சொல்லி அப்படி சும்மா ஒரு ஷோவோட வச்சுருக்கேன். சாட்சியெல்லாம் நல்லா சொல்லுவான், கண்ணில் கூட கண்ணீர் வரும். என்ன? அது யார்? தனிப்பட்ட வீட்டில் போய் பாருங்க, எனக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் பைபிள் திறந்தெல்லாம் வாசிக்க மாட்டார், மனசுலேயே வாசிப்பார். எப்போது படித்த சண்டே ஸ்கூல் படித்த வசனங்கள். என்ன? இன்றைக்கு ஆண்டவர், நீ எனக்கு ஊழியக்காரனா, நீ என்னுடைய விசுவாசியா, நீ என்னுடைய மகளா, இல்லை நீ வேற யாருக்கோ ஊழியம் செய்துட்டு இருக்கியா?
நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை இடத்துல நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். நம்ம ஒரே ஒரு இடத்துல பாவம், அந்த மனுஷன் சேவலுக்கு முன்னாடி ஆண்டவரை மறுதளிச்சிட்டான். அந்த ஒரு மறுதளிப்புக்காக நாம் அவனுக்கு அடிக்கிறோம் பாருங்க அந்த பேதுருவை. ஒவ்வொரு குட் ஃப்ரைடேயும் யார் வாங்குற அடி? பேதுரு. பேதுரு அவரை மறுதளித்தான். இவன் வாழ்க்கையெல்லாம் மறுதளிக்கிறான். ஆனால் அந்த ஒரே ஒரு நாள் அந்த மனுஷன் அவரை மறுதளித்ததுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரரும் பேதுருவை வாங்கிட்டாங்க. இனிமேல் பேதுருவை வாங்காமல் இருப்போம்னு நாம் எத்தனை இடங்கள் அவரை மறுதளிக்கிறோம். ஒரு மனுஷன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான், அவனை ஆண்டவர் உனக்குள்ள ஆவியானவர் சொல்றாரு, மகனே பேசு. அவன் தற்கொலைக்கு நேராக போகிறான். பேசு, ஒரு வார்த்தை சொல்லு. நீ பரிசுத்தாவினை மறுதளிச்சுட்டு உட்காந்துருக்கே என்ன? மகனே அவனுக்கு ஒரு ஆறுதலா சொல்லு. அவன் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். அவன் முகத்தை பார்த்தா அவனுக்கு தெரியல. ஒரு வார்த்தை பேசு, ஒரு ஹலோ சொல்லு. என்ன? நம்ம எத்தனை பேரை மறுதளிச்சிட்டோம்? பரலோகத்துக்கு போனதான் தெரியும் நாம சந்திக்க வேண்டிய எத்தனை ஆத்துமாக்களை இழந்து போனோம் என்ற கணக்கு அங்க இருக்கும். நம்ம கர்த்தருக்குள் நடத்த இருக்க வேண்டிய ஆத்துமாக்களை எத்தனை பேரை நம்ம இழந்திருக்கிறோம் கணக்கு அங்க இருக்கும். நாம சும்மா பொருளி பேசிட்டு நிறைய வசனங்களை எடுத்து இது எப்படி வந்தது, இது ஏன் வந்தது, இவனை பெற்றான் இருக்கு, அங்க அவனை பெற்றான் இருக்க, இது சரியா அது சரியா? இவன் நம்ம பெரிய வேத பாரகர், PhD மாதிரி. இப்போ தெரிஞ்ச 4 வசனத்தில் 40 குழப்பம். இவனுக்கு தெரிஞ்சதே 4 வசனம், அதில் 40 குழப்பம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், ஒருத்தனை அசட்டை பண்றான், ஒருத்தனை பற்றி கொள்கிறான். எனக்கு உண்மையா உங்களுடைய மனசு ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் ஆண்டவர் தான் என் எஜமான், அவருக்காக தான் நான் ஊழியம் செய்கிறேன். நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். என்ன, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், நேற்று அவங்கள பார்த்தேன். அவங்க சொன்ன, பாஸ்டர் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கீங்களே. என்ன இது என்னங்க கொடுமை? எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீ காலேஜில் படிக்கிற மாதிரியே இருக்கிறேன்றாங்க. அவங்க எங்கள் அம்மா, ஏன்னா நான் காலேஜில் படிக்கிற மாதிரியே இருந்தேன். இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் போயிடும். அழகு போயிடும், என்ன செல்வம் போயிடும். முன்னாடியெல்லாம் பார்த்துருக்குறேன், முடி அவ்வளோ நீளமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி தான் ட்ரிம் ஆகுதோ தெரியல. நாமெல்லாம் ஆண்கள்லாம் போய் கடையில் போய் ட்ரிம் பண்ணது, அவங்களுக்கே ட்ரிம் ஆகிட்டு அது இப்போ அரை ஜான் கூட இல்லை, ஒரு ஜான் கூட இல்லை. போயிடும், என்ன எல்லாம் போயிடும். என் கூட ஒரு தம்பி வேலை செய்யிட்டு இருந்தான். சுருள் முடி, அந்த பைபிளில் வரும் பார்த்தீங்களா, அவருடைய தலைமுடி எப்படி இருந்தது? சுருள் அப்படி அவ்வளோ சுருளாக இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் என் கல்யாணத்துக்கு வான்னு சொல்லி அவன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டான். நான் போகிறேன், அவன் எங்கேன்னு கேட்குறேன். அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. தலை முழுசா சுத்தமாக இருக்குது, பரிசுத்தமாக இருக்கு. கேட்டால் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு 25 வயசில் கொட்டுச்சு, எனக்கும் அதே மாதிரி 25 வயசில் கொட்டிடுச்சுடா. நீ என்னை 24 வயசில் பார்த்த, இப்போ 26 வயசில் பார்க்குற. இந்த 2 வருஷத்துக்குள்ளே நடந்த கதை உனக்கு தெரியாது. என்ன போச்சு? ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நீ ஊழியம் செய்ய, அவர் தான் நமக்கு கடைசி பரியந்தம் அவர் தான் இருக்க போறார். நம்மளை விட்டு எல்லாரும் போவோம், அப்பா அம்மா எல்லாம் போவாங்க, நாமளும் போவோம். நம்மளை வரவேற்க அவர் தான் இருக்க போறார், வேற யாரும் இருக்க போறதில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீ யாரை அசட்டை பண்ற? ஜெபிக்காம முகத்தை திருப்பிட்டு படுத்தியா, நீ ஆண்டவர் அசட்டை பண்ண. ஒரு சின்ன காரியம் வாழ்க்கையில் நடக்கலை, நான் தான் சொல்கிறேன், உனக்கு எதுக்கு நடக்கணும்? நீ ஜெபிச்சாலாம் ஆண்டு உனக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்பு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம லைஃப் எல்லாமே ஆண்டவருடைய சித்தப்படி தான் போயிட்டு இருக்கு. சில இடத்துல அவமானப்படுவோம், சில இடத்துல நம்ம கஷ்டப்படுவோம், சில இடத்துல நஷ்டப்படுவோம், சில இடத்துல நம்ம ஒன்றும் இல்லாமல் போவோம். இதெல்லாம் காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளான். ஒன்று ஆண்டவர் அப்படி தான் படைச்சிருக்காரு. நீ எல்லா நேரமும் உனக்கு லைஃப்பில் சக்ஸஸ் வராது. கொஞ்ச கால கஷ்டகாலம், அந்த கஷ்டகாலம் துன்ப காலத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்திருக்கிறீர், என் எஜமானர், நான் அசட்டை பண்ண மாட்டேன்.
எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அசட்டை பண்ண மாட்டேன், எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அசட்டை பண்ண மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய ஓனர் நீங்க தான், என்னுடைய கடவுள் நீங்க தான். அந்த மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கு? கை நிறைய பணம் இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ற, அந்த ஸ்தோத்திரம் உதட்டிலிருந்து வர ஸ்தோத்திரம், அது இருதயத்திலிருந்து வர ஸ்தோத்திரம் இல்லை. அதை யார் ஆண்டருக்கு அது வேண்டாம். உன் கையில் பணம் இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். தாவீதுக்கு தெரியும், அதான் வச்சுருந்தார், நான் எந்த காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் எழுதின சங்கீதத்தெல்லாம் பாருங்க, உபத்திரவத்துக்கு பின்பு சங்கீதத்தை எழுதுகிறார். நான் நினைப்பேன், இந்த உபத்திரவத்தில் இவருக்கு எப்படி இந்த பாட்டெல்லாம் வருது? பரிசுத்தவான்களுக்கு தான் வரும் அந்த மாதிரி பாட்டு. நம்ம ஆட்களுக்கு உபத்திரவத்தில் முறுமுறுப்பு தான் வருது. ஏன் இதை செய்தீர்? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். கர்த்தர் கையில் ஊழியத்தை கொடுத்தார். அன்னைக்கு உனக்கு பர்த்டே இருக்கட்டுமே, அதனால ஊழியத்தை நீ ஸ்டாப் பண்ணுமா? உனக்கு பர்த்டே கொடுத்ததே அவர் தானே. நாங்கள் இன்னைக்கு ஃபேமிலியாக வெளியே போகிறோம் பாஸ்டர், இன்னைக்கு எங்கள் செல் குரூப்பை கேன்சல் பண்ணுறோம். நாமளாம் விட்டுடுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நல்லது, ஃபேமிலியாக போகிறது நல்லது. உனக்கு ஒரு இருதயம் வேண்டாம்? உனக்கு ஒரு இருதயம் வேண்டாம்? கர்த்தர் உன்னை ஒரு லீடரா, உன்னை ஒரு ஊழியக்காரனா வச்சு உனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு பர்த்டே, நான் இன்னைக்கு வரமாட்டேன், அப்ப நீ அசட்டை பண்ற ஆண்டவரை. என்ன அந்த பர்த்டேல ஆண்டவரை கனப்படுத்து, அந்த ஆனிவர்சரி டேல ஆண்டவரை கனப்படுத்து. ஆமீன். நம்ம அசட்டை பண்றோம். எங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அதுவே நான் அவங்களை அந்த சென்டோஸாக்கு கூட்டு போறோம் சண்டே. ஏன் ஒரு லீவ் போட்டு கூட்டு போக கூடாதா? இல்லாட்டா சண்டே ஆராதனை முடிச்சுட்டு கூட்டு போக கூடாதா? அந்த அம்மாவுக்கு 70 வயசு வரைக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், இன்னும் 10 வருஷம் கொடுப்பாரு. என்ன காணிக்கையினாலே, தசம பாகத்தினாலே, நேரத்தினாலே தேவனை ஆராதிக்கிற விதம், அதனால தான் ஜனங்க ஆசீர்வதிக்கப்படலை. அவர் சொல்றாரு, நீ மட்டும் எனக்கு உண்மையா இருந்தா உனக்கு நான் ஆடையை கொடுப்பேன், உனக்கு ஆகாரத்தை கொடுப்பேன், சாலமோனை விட நான் உன்னை நல்லா உடுத்தி வைப்பேன். ஆமென். உனக்கு என்ன வேணுமோ அதை செய்வேன். எனக்கு உண்மையாயிரு, என்னை கனப்படுத்து, நான் தான் உன்னுடைய எஜமான் என்பதை ப்ரூவ் பண்ணு. வாயில இல்ல, வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணு. வாயில பேச நம்ம எல்லாம் டிஜிஎஸ் மாதிரியே பேசுவோம். வாயில நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள், வாயில என்ன பேச்சு பேசுவோம். அப்போ ஃபாதர் மாதிரியே பாடும், அவரை மாதிரியே பாடும். என்ன வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணு. உன் தேவனை கனப்படுத்துகிறாய் என்பதை வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணு. காலையில எழுந்து என் தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணு. ஒருவேளை காலையில் உனக்கு டைம் இல்லையா, நைட்டு படுத்து ஜெபம் பண்ணிட்டு படு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். எவ்வளவு கனவீனப்படுத்துறோம். உலகத்திலேயே உன்னதமான வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு மிக ஒழுங்கற்று நடக்கிற ஒரு இனம் உண்டானால் அது கிறிஸ்தவ இனம், கிறிஸ்தவ ஜனங்கள். என்ன நான் நமக்குள்ள என்ன போட்டி போறாம, என்ன போட்டி போறாம, நமக்கெல்லாம் வைராக்கியம், அப்படிப்பட்ட வைராக்கியம். நான் செத்தாலும் சாகிறேன், அவனுக்கு போய் நான் அவன்கிட்ட போய் பிரைஸ் தலோட சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன். சில நேரத்தில் ஜனங்களுக்கு அவ்வளோ சேர் இருக்கும், இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் உட்கார மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பரிசுத்தம் குலைஞ்சிடும். என்ன அவங்க பக்கத்தில் உட்கார முடியாது பாஸ்டர். என் ஆவி ஒத்து போல. என்ன ஒத்து போலையா? ஆவி அவங்களோட உட்கார முடியாது, ஆவி ஒத்து போல. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு பிரசங்கம் கொஞ்சம் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னேன். இதை நான் வேற யார்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதான் சொல்கிறேன். என்ன நம்மகிட்ட இருக்கிறதான் சொல்கிறேன், என்கிட்டையும் இருக்கிறதான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கு ஆண்டவருக்கு நீ பிரியமா இருக்க முடியாது. ஒருவனை நீ ஆண்டவரை அசட்டை பண்றியா, இல்ல பிசாசை அசட்டை பண்றியா? ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறாயா, இல்ல பிசாசை பற்றி கொண்டிருக்கிறாயா? தயவு செய்து உங்க மனதில் இதை வையுங்க. அடுத்து 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்தியிலும் பேய்களுடைய போஜன பந்தியிலும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. ஆண்டவர் சொல்றார் என்ன, நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் நீங்கள் போஜனம் பண்ணக்கூடாது. அதில் இன்னொரு வசனம் கூட பாருங்க, 21, 23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டாம், ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன, இது டோட்டலா உன்னுடைய ஆசை, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஐக்கியம், நீ யாரோடு கூட நீ ஃபெல்லோஷிப் பண்ண விரும்புகிற. ஒரு பக்கம் நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான பந்தி, இன்னொரு பக்கம் பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான மார்க்கங்கள், பலவிதமான வழிகள் இருக்கு. உன் இருதயம் எதை பின்பற்றுகிறது? நீ பரிசுத்தமானவர்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறாயா, பாவமானவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறாயா? என்ன இல்லாவிட்டால் இதை பல விதங்களில் எடுக்கலாம். உனக்கு ஆலயத்தில் கிங் ஆஃப் க்ளோரியில் நீ பங்கு வைத்திருக்கிறாயா, இல்லை இதுக்கு வேறு வேறு இடங்களையும் உனக்கு பங்கு இருக்கா? என்ன வேறு வேறு இடங்களையும் பங்கு இருக்கா? இப்போது ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பத்தில் நம்ம முழு இருதயத்தோடு அந்த குடும்பத்தில் நாம் இருக்கணும். என்ன அப்போ தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு படகு, அந்த படகு சரியாய் போகணும்னா எல்லாரும் ஒரே திசையில் அந்த துடுப்பை இழுத்து என்ன செய்யணும், அந்த லக்கை நோக்கி போகணும். ஒரு மனம் இல்லை. இப்போ இந்த சபை ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சபையிலையும் ஏதோ ஒரு கனெக்ஷன், மற்றபடி வெளி இடத்துலையும் உனக்கு கனெக்ஷன். உன்னை எப்படி நீ எங்களோடு ஐக்கியம் உள்ளவன் என்று உன்னை எப்படி எடுப்பது? என்ன உங்களை நான் நம்பலாமா? நீங்க கிங் ஆஃப் க்ளோரியோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று உங்களை நம்பலாமா? இல்லை நீங்க ஏமாற்றுவீர்களா? ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றி இருக்கிறாங்க, இன்னும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஸோ ஒரு ஃபெல்லோஷிப், கர்த்தருடைய காரியத்தில் தேவனோடு கூட ஊழியத்தோடு கூட ஐக்கியப்பட்டு ஒரு நிறைவான பாதையில் போவதற்கு நீ உதவி செய்கிறியா, இல்லை பல தாறுமாறான ஃபெல்லோஷிப் உனக்கு இருக்கா? எந்த ஒரு விசுவாசிக்கு பல இடங்களில் ஃபெல்லோஷிப் இருக்கோ அவன் நல்ல நிலைமைக்கே வரமாட்டான். நல்ல நிலைமைக்கே வரமாட்டான். ஏன்னா நான் பார்த்துட்டேன், நான் எங்கே போனாலும் ஒரு ஊழியன், ஒரு சபை, ஒரு ஆலோசகர், அப்படிதான். மற்றவங்களாம் எனக்கு பழக்கம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும், பட் அவங்கள கனப்படுத்துவேன். பட் ஒரு சபை, நான் 2-3 சபையில் போய் உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஞாபகம், அன்லெஸ் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட், அவ்வளவுதான். என்ன ஒரு சபைக்கு போனேன், அந்த சபை எனக்கு மனசுக்கு பிடிக்கலை, விருப்பம் இல்லை. இன்னொரு சபைக்கு போனேன், அதோட அந்த சபை தான், அந்த சபை. அந்த ஊழியக்காரோடு இணைஞ்சிருப்பேன். ஊழியக்காரர் சொல்கிறத அப்படியே தேவ வாக்காக எடுப்பேன். தேவ வாக்கு எனக்கு அவ்வளவுதான், அவரோடு இணைஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் வேற ஊருக்கு, வேற பட்டணத்துக்கு போனால் ஜெபம் பண்ணுவேன், சுவாமி என்னை சரியான ஆலயத்துக்கு கொண்டு போங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன். இந்த சிங்கப்பூரில் வந்தேன், ஒரு ஊழியக்கார்கிட்ட போனேன், சார் எனக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுங்கன்னு போனேன். கொஞ்ச கால் பார்த்தேன், அந்த சபையினுடைய ஒழுங்கு எனக்கு சரியாய் படலை. அதுக்கப்புறம் வேற ஒரு சபைக்கு போனேன். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் பிரபுதாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் மெத்தடிஸ்ட் சர்ச், ஸ்டார் ஸ்ட்ரீட் மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய போதகர். அவர் ஒரு தகப்பனை போல என்னை ஏற்று எனக்கு உதவி செய்து
என்ன அந்த சபையில் நான் இருந்தேன். ரொம்ப வருஷம் அதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை 98 ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைத்த பொழுது நான் ஊழியத்துக்கு வந்தேன். மற்றபடி அந்த சபையில் இருந்து அவங்க விரும்பினதை செய்தேன். இந்தியாவில் நான் ஒரு ஊழியத்தில் இருந்தேன். அந்த ஊழியத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்தேன். அவங்களுக்கெல்லாம் என் மேலே அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும், அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. காணிக்கை பொறுப்பு என் பொறுப்பு. அந்த காணிக்கையை என்ன செய்தோம், ஒரு பெரிய பேக்கில் எல்லாம் அது அங்கே சில்லறை காசு தான் நிறைய வரும். அதை போட்டு இவ்வளோ பெரிய பேக் என் கையில் தான் கொடுத்தாங்க. அதை தூக்கி எடுத்து வீட்டில் வச்சு கொண்டு போய் ஸ்கூட்டரில் அது முன்னாடி வச்சு கொண்டு போய் வீட்டில் வச்சு இருந்து அடுத்த நாள் கொண்டு போய் எல்லாத்தையும் கணக்கு செட்டில் பண்ணி அவர் கையில் கொடுத்தேன். அவ்வளோ பேர் நம்பிக்கை. என்ன தெரியும், வின்சென்ட்டா அவனுக்கு பேய்களோடு கூட அவனுக்கு சம்மந்தம் இல்லை. யாரோட அவனுக்கு சம்மந்தம் இல்லை? பேய்களோட சம்மந்தம் இல்லை, அசுத்தமானதோட சம்மந்தம் இல்லை. எந்த இடத்துல பாஸ்டர் வின்சென்ட் இருப்பார், இல்லாட்டி பிரதர் வின்சென்ட் எங்கே இருக்கிறா அங்கே இருக்கிற ஆட்கள் நல்லவங்களா இருப்பாங்க. தெரியும் அவங்களுக்கு. குறை சொல்கிற ஆட்கள்கிட்ட அவன் அவன் இருக்கவே மாட்டாங்க. வின்சென்ட் இருக்கவே மாட்டான். நோ பிளேஸ். அந்த சங்கீதம் 1 என் வாழ்க்கை. துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகள் நிற்கிற இடம், பரியாசக்காரர் கூட்டம், எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை. என்னால் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பரிசுத்தவான்களோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போய் சினிமா கதையை பேசிட்டு கண்டதை பேசிட்டு அப்படியே சில ஆட்களை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாக சொன்ன அருவருப்பு. என்ன அருவருப்பு? கேனாட் முடியாது ஐயா, முடியவே முடியாது. அதுதான் ஆண்டவர் கனப்படுத்துகிற வாழ்க்கை. காலேஜில் 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்தேன். என்னை குறித்து எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது ஹாஸ்டலில். வின்சென்ட்னா இப்படி தான் ஒரு ஸ்டாண்டர்ட். அதுதான் என் வாழ்க்கை. நான் போனேன்னா அவனுக்கு பேசுகிற வார்த்தையை நிறுத்திடுவானுங்க. வின்சென்ட் வரா நிறுத்திடுவோம். இல்லை அவன் நிறுத்தலைன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். ஆமீன். அவன் என்னை பார்த்து நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய லிபர்ட்டி, அவன் என்ன வேணாலும் பேசலாம். பட் ஐ வாண்ட் பி தேர். இருளும் வெளிச்சமும் ஒன்றா இருக்க முடியாது. ஆமீன். அப்போ உன்னால் முடியுது அப்படின்னா எப்படி? உன்னால் முடியுது அப்போ உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி பாஸ்டர் அப்படிலாம் இருக்க முடியும்? அலோ சொல்ல வேண்டிய இடத்துல அலோ தான் சொல்லணும். ஆமீன். அலோ சொல்ல வேண்டிய இடத்துல அலோ தான் சொல்லணும். சில நேரத்தில் அவங்களோட சாப்பிட தான் செய்யணும். ஆனால் நான் அவங்களா மாற முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? என்ன எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? சில இடங்களில் என்னை பார்த்தோன்னு அவங்க பேய் அறிஞ்ச மாதிரி ஆகிடுறாங்க. சில ஆட்கள், நம்ம சர்ச் ஆட்கள் தப்பி தவறி என்னை அவங்க பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் அவங்க. ஐயோ என்ன இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், சரியா? லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றார், சீஷன் என்பவன் இயேசுவுக்காக முதலிடம் கொடுப்பவன். ஆமீன். ஆண்டவர் அப்போ மத்தேயுல சொல்லும்போது சொல்றாரு, நீங்க போய் உலகமெங்கும் என் சுவிசேஷத்தை அறிவித்து யாரை உருவாக்குங்க? சீஷரை. பிலீவர்ஸ் இல்லை, சீஷர்கள். இந்த சபையில் சீஷர்கள் இருக்கிறார்களா? இந்த சபையில் சீஷர்கள் இருக்கிறார்களா? சீஷத்துவம் உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? நீ ஒரு சீஷனா? நீ தேவனுடைய சீஷனா இருந்தால் தாய் தகப்பனை வெறுக்க சொல்லலை. தாய் தகப்பனை பார்க்கிலும், குடும்பத்தை பார்க்கிலும், பிள்ளைகளை பார்க்கிலும் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய சத்தம், அதான் ஆங்காங்கே ஆண்டவர் நமக்கு பைபிளில் உதாரணம் வைத்திருக்கிறார். உன் ஏக சுதன் தான், நீ அவனை பலி கொடுப்பாயா? ஆமா ஆண்டவரே, நீங்க தான் கொடுத்தீங்க.
நான் பலி கொடுக்கலான்னு அவர் எடுத்துக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன? இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் எடுத்துக்குவார். அவர் எடுக்க மாட்டார். பட் சொல்கிறேன், நமக்கு தெய்வம்தான், தெய்வம்தான். இன்றைக்கு சீஷர்கள் தேவை. சீஷர்கள் அப்படின்னா தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே யாரையும் வரவிட மாட்டாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். யாரையும் வர எனக்கு என்னை மனைவியை பார்த்து சொல்லார், ஒன்று ஆண்டவர் தான் கொடுத்தார், அவருக்கு தான் முதலிடம். பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், உங்களை ஆண்டவர் தான் கொடுத்தார், ஆண்டவருக்கு முதலிடம். சபைக்கு வா, ஆராதனை செய், ஊழியம் செய், நீ சீஷனா இருக்கணும். இன்றைக்கு சபைகளில் மட்டும் சீஷர்கள் இருந்திருந்தால் இந்த உலகம் மாறி இருக்கும். சபையில் சீஷர்கள் குறைவு. என்ன எனக்கு எதுக்கு சபைக்கு வரும், எனக்கு என்ன கிடைக்கும்? அதை முன்னாடியே சொன்னோம். நாமளும் தப்பு பண்ணோம். நீங்கள் வாங்க, சபைக்கு வாங்க, ஆண்டவர் பிஆர் கொடுப்பார். சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? திருமணம் செய்து வைப்பார். அவன் வரான், பெற்றுட்டு போயிடுறான். நம்ம அதானே சொன்னோம், நீ சபைக்கு வா, உனக்கு வேலை கிடைக்கும். சார் நான் வந்தேன், பாஸ்டர் நான் வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அந்த 3வது வாரமே எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் 6வது வாரத்திலிருந்து நான் வர்றதில்லை பாஸ்டர். எத்தனை வாரத்திலிருந்து? நான் சொன்னேன், நீ 3 வாரம் வந்தீங்கன்னா உனக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நீ வாமா, உனக்கு கல்யாணம் ஆகலையா, உனக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாப்பிள்ளை தருவார். இது 6 மாதம் இருந்துச்சு. 7வது மாதம் மாப்பிள்ளை கிடைத்தார். 8வது மாதம் போய்விட்டது. ஏன்னா நம்ம சீஷரை உருவாக்கலை. சீஷரை உருவாக்கி இருந்தால் அவன் ஆண்டவருக்காக நின்று இருப்பான். ஊழியத்தில் தூண்களாய் மாறி இருப்பாங்க, அப்போஸ்தலர்களாய் மாறி இருப்பாங்க, சபைகள் கட்டப்பட்டு இருக்கும். ஆமென். ஊழியங்கள் கட்டப்பட்டு இருக்கும். இப்போ எத்தனை செல் குரூப் லீடர் சீஷர்கள் எனக்கு தெரியாது. ஆமென். எத்தனை லீடர் சபையில் சீஷர்கள் தெரியாது எனக்கு. சீஷர்கள் மாதிரி என்ன ஆண்டவர் மாற்றணும், மாற்றி ஆகணும். நீங்க எத்தனை பேர் சீஷர்கள் இங்கு? என்ன எத்தனை பேர் சீஷர்கள்? ஒரு சாதாரண ஒரு நடிகர், அவனை ஜெயிலையோ இல்லாட்ட அரசியல் தலைவனை ஜெயிலையோ போட்டால் தீ கொளிக்கிறாங்க நம்ம ஆட்கள். என்ன சீஷன் அவன், ஆனால் தெரியல, அவ்வளோ நல்ல இருதயம். ஆனால் தேவாதி தேவன், தேவகுமாரன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருக்கு சீஷர்கள் எத்தனை பேர் இந்த சபையில்? இயேசுவை போலவே மாறணும். சீஷன், தேறின சீஷன் இயேசுவை போல இருப்பான். நீ சீஷனா? ஜீவனை வெறுத்திருக்கியா? அது ரொம்ப சிம்பிளா கேட்கணும். டாலரை வெறுத்திருக்கியா? ஹலோ. அதனால தான் சீஷன் ஒருத்தன் மாறணும்னா அவன் நிச்சயமாய் தசம பாகத்துக்கு மேல தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிற ஒருவன் தான் சீஷனா இருப்பான். அது ஒரு தம் ரூல். இங்க யாரெல்லாம் தசம பாகம் கொடுக்கலையோ அவங்களாம் சீஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, பண ஆசை இருக்கு. ஆமென். நீ தசமபாகம் கொடுக்கறதில்ல, காணிக்கை கொடுக்கறதில்ல, தேவனுக்கு நேரத்தை கொடுக்கறதில்ல. சுவாமி வானம் திறந்து என் மேல் எலியாவின் வல்லமையை ஊற்றும். ஏம்மா நீ சாகர வரைக்கும் ஜெபிச்சாலும் உனக்கு வராது. ஏன்னா அதாவது சீஷனுடைய குணத்தத்துவம் வேற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜெபத்தில் நான் வல்லமையாய் மாறிடும். ஜெபம் உன்னை வல்லமையாய் மாற்றாது, உன்னுடைய கேரக்டர் தான் உன்னை வல்லமையாய் மாற்றும். ஆமென். கேரக்டர் தான். நீ அன்புள்ளவனாய் இருந்தால், தாழ்மை உள்ளவனாய் இருந்தால், பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தால், தியாகம் பண்ணுகிற குணம் உனக்கு இருந்தால், உனக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற குணம் இருந்தா, நீ தான் தீர்க்கதரிசி, நீ தான் அப்போஸ்தலன், நீ தான் சீஷன். உனக்கு அதெல்லாம் இல்லை. நான் 3 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், நாவில நிறைந்து ஜெபிக்கிறேன். ஆனா உன்னை பார்த்து அன்பு இல்லையப்பா, கோல் சொல்லிட்டு தெரியுற. உனக்கு அப்படியே எரிச்சல் வருது. அந்நிய பாஷை வர மாதிரியே எரிச்சல் வருது. அந்நிய பாஷையும் சிலரால் கட்டுப்படுத்த முடியாது, எரிச்சலையும் சிலரால் கட்டுப்படுத்த முடியாது. என்ன ஹலோ பாவம், நீங்க ஏன் தான் இன்னைக்கு வந்தீங்களா? அதான் இன்னைக்கு நான் தம்புக்கிட்ட போகும்போது சில நேரத்தில் அவனுக்கு சொல்லுவேன்,
எனக்கு ஆண்டவர் தர ஆலோசனை. நான் சொன்னேன், ஜெபிச்சு நீ வல்லமையாக மாற முடியாது. ஜெபம் இட் டஸ் சர்டன் திங்ஸ். ஆனால் நீ வல்லமையாக மாறணும்னா உடைய கேரக்டர். மிகுந்த சாந்த குணமுள்ளவர்கள் தலைவர்களாய் மாறுவார்கள். நீ ஷார்ட் டெம்பர், ஹாட் டெம்பர், பேட் டெம்பர், உனக்கு நோ சான்ஸ். உனக்கு நீ ஃபெயில். நீ அப்ளிகேஷன் போட்டாலே ரிஜெக்டட். உனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வருது, அப்படியே குதிக்கிற, தான் பரதநாட்டியம் மாதிரி குதிக்கிற. ஆனால் உனக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும். நீனே கத்திக்கோ, மகளே மகளே கர்த்தர் உன்னை தொடுகிறார். அங்கே கர்த்தரும் தொட மாட்டார், எதுவும் தொட மாட்டார். ஃபேன் காத்துல அது என்னவோ தலையில் இருக்கிற முடி ஆடும். கேரக்டர் இல்லாத ஆட்கள் தேவன் பயன்படுத்த மாட்டார். ஜீவனை வெறு, ஜீவனை வெறு. ஆமென். 30 நாள் ஜெபம். சில இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு பவர் கேம்ப் நடத்துகிறாங்க. சில நேரத்தில் எனக்கெல்லாம் நல்லது தான் அது. பவர் கேம்புக்கு முன்னாடி அந்த என்னது இந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கனிகள் ஃப்ரூட்ஸ் கேம்ப் நடத்து, பவர் தானாக வரும். ஆமென். உன்னை நிற்க வச்சு கன்னத்தில் அடிச்சுட்டே இருக்கணும். நீ பொறுமையாக இருக்கியான்னு பார்க்கணும். அந்த கேம்ப் முதல்ல நடத்தணும். உன்னை 4 சிஸ்டர்கிட்ட உன்னை நிற்க வச்சு உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அதை சொல்லி உன்னை கேவலப்படுத்த வைக்கணும். நீ அவங்கள நேசித்து அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். இது நடந்துச்சுன்னா உனக்கு ஏன் அனாயிண்டிங் வராது? ஹலோ, நான் கேட்குறேன், உண்மையாக கேட்குறேன். இது நடந்த அனாயிண்டிங் வருமா வராதா? இவங்க இந்த கேரக்டர்லாம் மாறாதான். ஆனால் இவங்க அங்கே போயிட்டு கல்வாரி அன்பை கண்டிடும் நேரம் கண்கள் கலங்கிடுதையா, அதுக்கப்புறம் வந்து கான்னு சொல்லி ஏதாவது தீர்க்க தரிசனம். உங்களெல்லாம் வழக்கம் இல்லாமல் போச்சு எனக்கு. எது முக்கியம்? கேரக்டர் இருந்தால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அவனை என் தேசத்திற்கு தலைவனாய் மாற்றுவேன். ஆமென். யாரு? தாவீது. இருதயத்திற்கு ஏற்றவன், மிகுந்த சாந்தம் உள்ளவன், அவனை கொண்டு என் ஜனங்களை நடத்துவேன். மன்னிக்கிறவன் யோசேப்பு, அவனை கொண்டு ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். கேரக்டர் வேணும் ஐயா. இன்னைக்கு சில நேரத்தில் எனக்கு ஏன் தெரியல, ஆண்டவர் என்னதான் என்ன பண்றாரோ எனக்கே தெரியல. என்னைக்காவது யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பவர் மினிஸ்ட்ரி நடத்துகிறேன்னா முதல்ல அவங்கள கூப்பிட்டு, உனக்கு நான் நடத்துகிறேன். என்ன மினிஸ்ட்ரி? கேரக்டர் பில்டப் மினிஸ்ட்ரி நடத்தணும். கோபம், எரிச்சல், கோல் சொல்கிறது. கோல் சொல்கிற வாயில் எப்படி ஐயா ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுத்து தீர்க்க தரிசனத்தை கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? சபையை உடைச்சிட்டு அலையிற எப்படி? ஏமாத்திக்காதே, முடியாது. தங்களே ஏமாத்திக்கிறாங்க. உனக்கு என்ன ஆபி பேசுது எனக்கு தெரியாது. என்ன வஞ்சிக்கிற ஆவி அத்தனையும் குடிக்கொண்டு இருக்கிற இடம் இன்னைக்கு சர்ச்சஸ் தான், வேற எங்கேயுமே இல்லை. எல்லாம் இன்னைக்கு அத்தனை ஆவியும், குறி சொல்ற ஆவி, பொய் சொல்ற ஆவி, எல்லா ஆவியும் இன்னைக்கு சர்ச்சஸ்ல வந்து குட்டி கொண்டிருக்கு. ஏன்னா இவங்க தான் அதை நம்புறாங்க. ஓ மை காட். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உன்னை வெறுக்காவிட்டால் சீஷனாக மாட்டேன், பரலோகமே போய் சேர மாட்டேன். ஆமென். இருக்கீங்களா? என்ன முதல்ல நம்ம வெறுத்து இருக்கிறோமா, அர்ப்பணித்து இருக்கிறோமா, அதை கவனிங்க. அதான் சொன்னோம், இதெல்லாம் முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்து இயேசுக்கு பிரியன்னு சொல்ல முடியாது. உன் கரம் கர்த்தருடைய பந்தியிலும் அங்கே இன்னொரு இடத்துலையும் போய் உன் கரம் இருந்துச்சுன்னா நீ இயேசுக்கு சொந்தம் சொல்ல முடியாது. நீ உன்னையே வெறுக்காவிட்டால் நீ ஆண்டவருக்கு சீஷனாய் ஆகவே முடியவே முடியாது. முடியவே முடியாது. உங்களுக்கு அதுதான், எனக்கும் அதுதான். ஆமென். சரியா? இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஏன்னா இந்த புதன்கிழமையில் ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்க போகிறார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வேற. நீங்க இன்னும் ஆசீர்வாதமாக ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. இல்லை இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான்னு நினைச்சீங்கன்னா you can take your own decision. என்ன பாஸ்டர் இது கஷ்டமாக தான் இருக்குது, நான் அடுத்த வாரம் நான் வந்து பார்க்கலாம். வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை நான் உருவாக்கிடுவேன். ஆமென். உருவாக்கிடுவேன். இது என்னைக்கு இந்த 9 காலம் ஆயிடுச்சு.
எப்படா இது முடியும் அப்படின்னு சொல்லி பறந்து போனீங்கன்னா போங்க. என்ன, சீஷனாக முடியாது, சீஷனாக முடியாது. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் கேட்கிறார், உனக்கு நான் எஜமானனா? நீ என்னுடைய பந்தியில் முழு இருதயத்தோடு இணைந்திருக்கிறாயா? நீ என்னுடைய சீடனாய், என்னுடைய அன்பு மகள் ஒரு சீடனாய், ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தில் சபையில் ஒரு உண்மை உள்ளவளாய், ஒரு உண்மை உண்ணவனாய் நீ இருக்கிறாயா? யாரும் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உனக்கே தெரியும். இல்லை உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறாயா? கடினப்பட்டால், நம்முடைய பிடரி நாம் கடினப்படுத்தினால் அது ஆசீர்வாதம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி இருக்கிறதை உணர்ந்து கொள். ஆவியானவர் உங்களோடு பேசினதை உணர்ந்து கொள். இன்றைக்கு ஒப்புக்கொடு, சுவாமி நீர்தான் ஆண்டவர் என்னுடைய எஜமான். இன்றைக்கு நீங்க தான் என்னுடைய எஜமான். எனக்கு ஜீவன் தந்தவங்க, என்னை வாழ வைத்தவங்க, என்னை தாயின் கருவிலேயே உமக்காக பிரித்தெடுத்தவங்க. ஆண்டவரே, என்னுடைய கரம் யூதாசை போல உம்முடைய பந்தியிலும் கரத்தை வைத்து அப்பத்தை வாங்கி உம்மை காட்டி கொடுத்த துரோகிகளுடைய பந்தியிலும் போய் உட்கார்ந்தானே, அந்த துரோக ஆவி எனக்கு வேண்டாம், அந்த துரோக ஆவி எனக்கு வேண்டாம். அவனுடைய முடிவு எங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்தில் நீ கை வைத்திருக்கிறாயானால், இந்த ஊழியத்தில் நீ கை வைத்திருக்கிறாயானால், பரிசுத்தமான தேவனுடைய பந்தியில ஒரு பரிசுத்தமான இடத்துல தேவனுடைய வைத்திருக்கிறார். உலகம் வேண்டாம், மகனே மகளே வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் இன்னும் ஒரு படி முன்னேற மாட்டாயா என்று எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் அல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் நல்ல ஐக்கியம்தான் இருக்கு. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார், நீ சீஷனாக மாட்டாயா? சீஷனாக மாட்டாயா? ஒரு சீஷியாய் நீ மாற மாட்டாயா? ஒரே ஒரு நிமிஷம் மௌனமாய் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லுங்க. ஒரு நிமிஷம் மௌனமாய் ஆராய்ந்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தரை கனப்படுத்து. தேவனோடு இணைந்திரு. தேவனை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இதை செய்து பாருங்க. இதற்காக அர்ப்பணிங்க. முதலாவது இதற்காக அர்ப்பணிக்க தான் வேண்டும். திரும்ப ஒரு நியூ டெடிகேஷன், ஒரு டீப் டெடிகேஷன். Commit yourself. You are giving yourself to the Lord who gave his life for you. The loving Lord, the Christ who died for you and for me. He will never forsake you. அவருக்காக சாகலாம்யா, அதுதான் ஆசீர்வாதம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு போ. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நில். சிங்கத்தின் கெபியானாலும் கர்த்தர் காப்பார், அக்னி ஜுவாலையானாலும் கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எவ்வளவு பெரிய பட்டயமாயானாலும் கர்த்தர் உன்னை அதிலே வெற்றி சரக்க பண்ணுவார். ஏனென்றால் நீ கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்காக நிற்பார், உனக்காக நிற்பார். இந்த இரவு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ ஆண்டவருக்காக நின்று பார், உனக்காக ஆண்டவர் நிற்பார். நீ ஆண்டவருக்காக ஒருவேளை உன் தாய் தகப்பனை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், நண்பர்களை இழந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அத்தனை பேரையும் தேவன் திரும்ப கொடுப்பார், கொண்டு வருவார். கர்த்தருக்காய் நிற்பது பாக்கியம். இன்றைக்கு பயத்தை விட்டு வெளியே வா. தேவ பிள்ளையே, நீ பயத்திற்காக பயப்படுவதற்காக அழைக்கப்படலை, மரணமானாலும் தேவனை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. மரணத்தை கண்டு பயப்படுகிறவன் அல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சீஷன்.
மரணமே வந்தாலும் இயேசுவுக்காக நிற்பவர்கள் நாங்கள். அந்த அனுபவம் வரட்டும், அந்த அன்பு வரட்டும். வல்லமை கேட்காதே, ஆவியின் கனிகளை கேள். தானாய் வல்லமை வரும். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.